ஹாய் ஆல், இந்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியோட அப்டேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் எல்லாத்துக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் இந்தியாவை சார்ந்த இந்தியன் எக்கனாமியை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, இந்தியா தனது முதல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? ஆன்சர் வந்து ஐக்கிய அரபு நாடுகளுடன். முதலீடு செய்வதற்கு சிறந்த நாடாக இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்குது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ரெமிட்டன்சஸ் அப்படின்றது வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் தொகை. இது குறித்து உலக வங்கியோட கணக்குப்படி முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்தியா. இது கூடவே வெளிநாடுகளிலிருந்து அனுப்பும் தொகைக்கு பேர் ரெமிட்டன்சஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை பணக்கொள்கையை வெளியிடுகிறது? ஆப்ஷன் பி 2 மாதங்களுக்கு ஒரு முறை பணக்கொள்கையை வெளியிடுகிறது. நெக்ஸ்ட்டு, ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள ரெப்போ விகிதம் ஒவ்வொரு தடவையும் இது மாறும். ஸோ இப்போ இருக்கிறது கரண்ட்டில் வந்து ரெப்போ விகிதம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 6.50%. நெக்ஸ்ட்டு, விதிமுறைகளை மீறியதற்காக எந்த பேமெண்ட் வங்கிக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது? ஆப்ஷன் ஏ பேடிஎம் வங்கி. 2023-24 நிதியாண்டில் பிஎஃப் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 8.25%. நெக்ஸ்ட்டு, உலகளாவிய பசி குறியீட்டில் இந்தியாவோட தரவரிசை என்ன? ஆப்ஷன் சி 105வது இடத்துல இருக்குது. பசி குறியீட்டில் 105வது, ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்வெளித்துறையில் எத்தனை சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100%. முழு அமௌண்ட்டுமே அனுமதிக்கக்கூடியது வந்து விண்வெளித்துறையில். ரொம்பவே முக்கியம், மறந்துடாதீங்க. விவசாயத்திற்கான எம்எஸ் சுவாமிநாதன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2004. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் உலக பொருளாதாரங்களோட இடங்கள் எந்தெந்த நாடுகள் எவ்வளோ பிளேஸ் அப்படின்றத பார்ப்போம். 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல ஜப்பான் இருக்குது, 5வது இடத்துல இந்தியா. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய ரிசர்வ் வங்கி பின்வரும் எந்த குழுவை அமைத்தது? ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் குழு. விஸ்வநாதன் குழுவை யார் அமைச்சா அப்படின்றது முக்கியம். ரிசர்வ் வங்கி நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய. நெக்ஸ்ட்டு, உலக வலுவான காப்பீடு பிராண்ட் என்ன? ஆப்ஷன் ஏ எல்ஐசி. படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது? ஆப்ஷன் பி இந்தியாவில். இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் தனிநபர் வருமானத்தில் எத்தனையாவது இடத்துல இருக்குது? ஆப்ஷன் ஏ 139வது இடத்துல இருக்குது. 3வது பெரிய பொருளாதார நாடு இந்தியா, அதுவும் முக்கியம். இந்தியாவிற்கும் மொரீசியஸிற்கும் இடையே இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? எந்தெந்த நாடுனா இந்தியாவுக்கும் மொரீசியஸிற்கும் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1982. மருத்துவ காப்பீட்டிற்கான 65 வயது உச்சவரம்பை எந்த அமைப்பு நீக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி IRDAI. அந்த வங்கி தான் மருத்துவ காப்பீட்டிற்கு 65 வயது உச்சவரம்பை நீக்கியிருக்கு. உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வரிசையில் பெரிய பொருளாதார நாடுகளில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற நாடு ஆப்ஷன் பி இந்தியா. உலக பசி குறியீட்டில் 105வது இடம், தனிநபர் வருமானத்தில் 139வது இடம். கன்ஃபியூஸ் ஆயிராமல் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா தனது மேற்கு ஆசிய உறவுகளை விரிவுபடுத்த எந்த ஆசிய நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமன். நெக்ஸ்ட்டு, 2022 வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற நாடு. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இந்தியா. நெக்ஸ்ட்டு, இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வர்த்தக உறவு எப்பொழுது நிறுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி 2019 இருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் வர்த்தக உறவு கிடையாது. இந்தியாவுடனான வர்த்தகத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆப்ஷன் ஏ சீனா. இந்தியாவுடனான வர்த்தக உறவு அதிகமாக இருக்கிறது சீனாவில். நெக்ஸ்ட்டு, சமீபத்தில் எந்த நகரில் பீனோம் இந்தியா தேசிய உயிரி வங்கி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பயோ பேங்க் ஓப்பன் பண்ணது எங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லியில். அடுத்து, அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கான கடற்படை தளம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட உள்ளது? அதாவது இனிமே தான்
எங்கே அப்படின்னா ஆப்ஷன் டி விசாகப்பட்டினத்தில். தேசிய உயிரி வங்கி புதுடில்லியில், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் விசாகப்பட்டினத்தில். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ஆம் ஆண்டு G7 உச்சி மாநாடு கனடாவில் பின்வரும் எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கன்னாஸ்கிஸ். கனடாவில் இருக்கிற கன்னாஸ்கிஸ் அப்படின்ற இடத்துல G7 உச்சி மாநாடு 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2024-25ஆம் ஆண்டு ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற மாநிலம் இது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு. எதுலன்னு பார்த்துக்கோங்க, ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். பாசெக்ஸ் 2025 எந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டு பயிற்சியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரீஸ். இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்ட முதல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டிரைவிங் சப்போர்ட் வெசல், அதோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி INS நிஸ்தார். நெக்ஸ்ட்டு, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2026. சர்வதேச ஒட்டக ஆண்டு எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் விருதுகளை குவிக்கும் அங்கம்மாள் திரைப்படம் யாருடைய கதையை தழுவி எடுக்கப்பட்டதாகும்? ஆப்ஷன் ஏ பே முருகன். நெக்ஸ்ட்டு வேரா ரூபின் வானியல் தொலைநோக்கி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி சிலி நாட்டில். வேரா ரூபின் அப்படின்றது ஒரு வானியல் தொலைநோக்கி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உலகின் முதல் 2D சிலிக்கான் அல்லாத கணினியை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.